சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தேவையான எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு பிஞ்சு பட்டை, ஒரு பிஞ்சு கிராம்பு, கருவேப்பிலை. கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்சு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் அலசி வச்சுருக்கிறது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி சின்ன பழமா 2 பழம், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு இருந்தால் போட்டுக்கோங்க, அது கலருக்காக தான், இல்லைன்னா தேவையில்லை. ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 பவுட்ரு. இந்த சிக்கன் 65 பவுட்ரு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா சேரட்டும். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி வரவும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கவும். இந்த மாதிரி இருக்கும் சால்னா. நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா வற்றின பிறகு இந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணால்